தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாடு அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் பதவியேற்றுள்ளார்கள். பதவியேற்றுள்ள இளம் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பதவியேற்றுள்ள இளம் அமைச்சர்களில் கோடீஸ்வரர்கள் முதல் எளிய சாமானியன் வரை இன்றைய தினம் அமைச்சராக பதவியேற்றுள்ளார்கள் என்பது ஒரு பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். நாம் இன்று பார்க்க இருப்பது திராவிடத்தின் நீட்சியா தாவேக ஆட்சி என்பது குறித்து தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம். காரணம், தமிழகத்தில் 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் 59 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தில் ஆண்டன. அவ்வாறு ஆண்ட திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு செய்த ஏராளமான சாதனைகள் தான் இன்றைய தினம் வரை நீடித்து நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் அறிந்த ஒன்று. இன்று தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலமும் காணாத ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது என்றால் தமிழகம் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத ஒரு 60 ஆண்டு காலம் ஆளாத ஒரு மாநிலமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியானது 1967 அவர்களுக்கு தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட்டு இன்றைய தினம் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் இன்றைய தினம் 2 பேர், ஒருவர் மேலூர் விஸ்வநாதன், மற்றொருவர் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றுள்ளார்கள். அவ்வாறு பதவியேற்றுள்ள அவர்களால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துள்ளதா என்றால் அவ்வாறு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளரவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு 38 சட்டமன்ற உறுப்பினர்கள், 45 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜி.கே. மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற எண்ணற்ற காங்கிரஸ் பேரியக்கம், ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்று பிரிந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் இன்று தமிழகத்திலே இடம் தெரியாமல் போனதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய சரியில்லாத முடிவுகள் தான். அந்த ஒரு இயக்கமும் இந்தியாவில் 10 ஆண்டு காலம் 2004 முதல் 2014 வரை UPA 1 மற்றும் UPA 2 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 1 மற்றும் 2 இந்த ஆட்சி காலத்தை ஆண்டது, ஆட்டிவித்தது இன்றைய தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது நன்றிகட்ட காங்கிரஸ்காரர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் இன்று வரை என்னை போன்ற நடுநிலையாளர்களும் உங்களுடைய எண்ணமாக உள்ளது. ஏனென்றால் தமிழகத்திலே 2004 முதல் 2009 வரை முதல் UPAயில் 13 மத்திய அமைச்சர்கள் இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதும் மறக்க இயலாத ஒன்றுதான். அதன் பிறகு 9 மத்திய அமைச்சர்கள் UPA 2 இருந்தார்கள் என்பதும் மறக்க முடியாத ஒன்றுதான். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்று ஆளக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு திராவிடத்தின் நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றதா என்பது குறித்து தான் இன்று நாம் அலசி ஆராய உள்ளோம். தமிழகத்திலே 1967 முதல் 2026 மே 4 வரை தமிழகத்தை ஆண்ட இயக்கம் திராவிட இயக்கங்கள் தான். அது திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. இந்த 2 திராவிட இயக்கங்களால் மட்டும்தான் தமிழகம் இந்த அளவிற்கு வளர்ச்சியை அடைந்துள்ளது என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இன்று பேசக்கூடிய நானோ மற்ற நடுநிலையாளர்களோ இருக்கக்கூடிய வாக்காளர்களை எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் சென்று பார்த்தால் தெரியும். தமிழகம் வளர்ச்சி என்பது திராவிட இயக்கங்களால் மட்டும்தான் சாதிக்கப்பெற்றது என்பதுதான் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று.
இதற்கு சொல்வதற்கு மற்றொன்று காரணம், தமிழகத்திலே மட்டும்தான் 45 அரசு அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் மட்டும்தான் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் மற்றும் மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் அதிகபட்சமாக 10 கோடி பேர், 8 கோடி வாக்காளர் என்றால் 10 கோடி மக்கள் தான் தமிழகத்தில் வாழக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மட்டும் 45 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 80 நாடாளுமன்ற தொகுதிகள், 450 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய உத்தரப்பிரதேசத்தில் இன்றைய தினம் வரை 25 மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடியது என்றால், அங்கு காங்கிரஸ் அடுத்து ஆண்ட மாநில கட்சியான சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், அதற்கு அடுத்து ஆளக்கூடிய இன்றைய பாரதிய ஜனதா கட்சி வரை அந்த மாநிலம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம்தான் மக்களுக்கு உருவாகியுள்ளது. ஏனென்றால் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு அரசு வேண்டும் என்றுதான் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களும் இளம் தலைமுறையினரும் மற்றும் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் பெண்களும் கவர்ச்சி வாக்குறுதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அரசியல் வேட்பாளர் யார் என்று தெரியாது, வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு வந்து ஓட்டு கேட்கவில்லை, வேட்பாளர் என்ன படித்திருக்கிறார் என்பது தெரியாது என்ற சிந்தனையெல்லாம் அகற்றிவிட்டு இந்தியாவில் என்ன அரசியல் சூழ்நிலை இருந்திருக்கிறது என்பது குறித்து எல்லாம் யாருக்கும் எந்த நிலையிலும் தெரியாத ஒரு இடத்தில் ஆன்லைன் மோசடி என்று இன்று ஒவ்வொரு சைபர் கிரைமிலும் எண்ணற்ற இளைஞர்கள் பணத்தை இழந்து எப்படி நிற்கிறார்களோ அதேபோல் ஆன்லைன் மூலமாக மட்டுமே ஒரு கவர்ச்சி அரசியலை உருவாக்கி வெற்றி பெற்றுள்ள இந்த தாவேக அரசு இன்றைய தினம் 33 அமைச்சர்களாக ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்களும் நாளைய தினம் 2 அமைச்சர்களும் பதவியேற்கக்கூடிய சூழலில் இந்த அரசு திராவிடத்துடைய நீட்சியாக செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் தான் செயல்படுத்த போகிறதா என்பதெல்லாம் வருங்காலங்களில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்களை நீங்கள் பார்த்தால், கலைஞர் அடிக்கல் நாட்டியிருப்பார், எம்ஜிஆர் திறந்து வைத்திருப்பார், கலைஞர் அடிக்கல் நாட்டியிருப்பார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடிக்கல் நாட்டியிருப்பார், கலைஞர் அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடுத்து வந்த திராவிட மாடல் அரசு திறந்தது. இது எல்லாம் திராவிடத்தினுடைய நீட்சியாகத்தான் பார்க்கப்பட்டு அதன் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் தமிழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் என்பது எத்தனை இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரியும் என்பது வரலாறாகத்தான் பார்க்க போகிறார்கள். ஏனென்றால் இன்று ஐடி துறையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் இன்று தாவேக்காவை ஆதரித்துள்ளார்கள். அந்த ஐடி துறையை உருவாக்கியவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியுமா என்றால் கண்டிப்பான முறையில் இந்த இளம் தலைமுறைக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. 1996 முதல் அதற்கு அடுத்து 2006 ஆட்சி காலத்தில் தனியாக தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கி எல்லை டைட்டில் பார்க் என்ற எண்ணற்ற ஐடி பூங்காக்களை உருவாக்கியது திராவிடத்தினுடைய நீட்சியா இல்ல தாவேக்காவுடைய வளர்ச்சியா என்றால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஐடி பூங்காக்கள் தான் இன்று தாவேக்காவுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், அரசு கலைக்கல்லூரிகள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், அரசு ஐடிஐக்கள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் என்ற எண்ணற்ற கல்லூரிகளை, எண்ணற்ற மாணவர்களை கல்வியில் மேம்பட்ட தமிழ்நாடாக உருவாக்கிய அரசுகள் தான் இந்த 2 திராவிட அரசுகளும் என்பதும் இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரியவில்லை. ஆனால் இளம் தலைமுறைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்துள்ளது. நான் ஏன் திராவிடத்தின் நீட்சியா தாவேக அரசு என்று சொல்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் நான் முதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை
புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியது. அதை கவர்ச்சி என்ற அடிப்படையில் அவர் ஆட்சியை பிடித்திருந்தால் என்றால் அவர் நான் யாருக்கும் இலவசங்களை வழங்க மாட்டேன் என்ற ஒரு கொள்கையில் தான் அவர் வந்திருக்க வேண்டும். அடுத்து 2021 to 2026 செயல்படும் திட்டங்களை மேலாதிக்கப்படுத்தி 2026 செயல்படுத்துவதற்காகத்தான் மகளிர் உரிமத்தொகை 2000 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபாய் என்று அந்த திட்டங்களை எல்லாம் எஸ்டாப்ளிஷ் செய்து விரிவாக்கம் செய்து அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அதனுடைய மீட்சியாகத்தான் தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தது. 2500 ரூபாய் மகளிருக்கு, தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச விடியல் பயண திட்டத்தை இலவச பயண திட்டமாக தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது, அறிவித்தது. படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்குவது மற்றும் பெண்களுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வருடந்தோறும் வழங்குவது என்ற எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் இன்றைய தாவேகா அரசு அறிவித்தது. திராவிடத்தின் மீட்சியா தாவேகாவினுடைய எழுச்சியாகத்தான் நாம் இன்று பார்க்கப்படுகிறது. இத்தனை திட்டங்களுக்கும் அறிந்து வாக்களித்த தமிழக நாம் 2000 ரூபாயோட 500 ரூபாய் கூட கிடைக்கிறது என்பதுதான் பெண்களுடைய அதிகப்படியான பெண்களுடைய வாக்குகளாக மாறியதான் நாம் அறிகின்றோம். அதேபோல் வீட்டிற்கு சிலிண்டர் வருடத்திற்கு 6 சிலிண்டர்களா என்ற ஒரு எண்ணத்திலும் வாக்குகளாக மாறியது. அதே போல் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் என்பது 2 பேர் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பட்டதாரிகளாக இருந்தால் வேலைக்கு செல்ல வேண்டாம். 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, 4000 ரூபாய் படித்த பட்டதாரிகளுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை என்றால் 8000 பிளஸ் 2500 10,500 ரூபாய் மாதந்தோறும் வேலைக்கு செல்லாமல் கிடைக்கிறது. இலவச அரிசி என்பது திராவிடத்தின் மீட்சி. இலவச அரிசியை வாங்கி 10,500 ரூபாய் பணத்தை வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கக்கூடிய 6 சிலிண்டர்கள் இலவசமாக நீங்கள் வழங்குகிறீர்கள். அந்த 10,500 ரூபாய் எதற்கு? வீட்டிற்கு காய்கறி மற்றும் மளிகை பொருளுக்கு தான் அந்த 10,500 ரூபாய் என்பதெல்லாம் கணக்கிட்டு படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் பெண்கள்னா கூட பரவாயில்ல, படித்த இளைஞர்கள் நம்மளுக்கு 8000 ரூபாய் 2500 ரூபாய் என்று பணத்தின் மீது கொண்ட மோகத்தால் பெண்கள் அவர்கள் சிலிண்டர் மற்றும் மகளிர் உதவித்தொகை கொண்ட மோகத்தால் தான் திராவிடத்தினுடைய மீட்சியாக தாவேகாவுடைய ஆட்சி அமைந்தது என்பதுதான் உண்மை. இந்த திட்டங்கள் எல்லாம் அவர் அறிவித்தது இன்று எதிர்கட்சிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரூபாய் 1000 மகளிர் உரிமைத்தொகை முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்த அந்த 1000 உதவித்தொகை என்பது உங்களை தேடி வருகிறது என்றால் அது அதற்கு காரணம் ஜோசப் விஜய் அவர்கள் அல்ல. ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த அழுத்தம் தான் அதற்கு முதற் காரணமாக அமைந்தது என்பது தமிழக வாக்காளர்கள் புரிய வேண்டும். இன்னும் அறிவியல் வளர்ச்சி என்பது சமூகத்தின் வளர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்பி இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அறிவியல் வல்லுநர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த அறிவியல் வளர்ச்சி என்பது அடிமட்ட மக்களினுடைய முட்டாள்தனத்தாலும் ரீல்ஸ் ஆட்சியினுடைய ரீல்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களுடைய மோகத்தாலும் தான் இன்று தமிழக மக்கள் இன்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரீல்ஸ் ஆட்சியாக சட்டமன்றத்திலே நாம் ஒரு கருத்தை தெரிவித்தால் சட்டமன்ற அவை குறிப்பில் கூட ஏறும் என்ற ஒரு எண்ணங்கள் கூட இல்லாமல் வீட்டிற்கு சென்று எழுதி கொடுத்து இணையதள ஆட்சியாக கருத்துக்களை கருத்தால் மட்டுமே தான் வெல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய சிந்தனைகளும்.
சமூக இந்த கருத்தால் சமூக வலைதளங்கள் கூட முடக்கப் போகக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தாவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்களே, நீங்கள் தான் சமூகத்தில் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் ஏமாற்றமாக மிஞ்சிவிட்டது என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக உள்ளது. நீங்கள் கூறிய மக்கள் வாக்களித்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்படுத்தினால் முதலில் நன்றி தெரிவிப்பதும் முதலில் கைகட்டி நிற்பதும் என்னை போன்ற ஒரு வாக்காளர் தான் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வாக்குறுதிகள் என்பது மட்டுமே தேர்தல் அல்ல. சமூக வலைதளங்கள் மட்டுமே ஒரு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சமூக வலைதளங்கள் ஒரு நாட்டை வளர்ச்சியடைய செய்யாது. அறிவியல் வளர்ச்சி மட்டுமே ஒரு நாட்டை வளர்ச்சியடைய செய்யும் என்பதால் தான் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்தியாவில் எத்தனை அறிஞர்கள் உருவாக்கினார்கள். அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி திராவிடத்தினுடைய நீட்சியாக தாவேகாவுடைய எழுச்சி வருகிறது என்றால் திராவிடத்தினுடைய அறிவிப்பு தான் தாவேகாவுடைய எழுச்சியாக மாறியது. திராவிடம் 2000 ரூபாய் உதவித்தொகை என்றால் அங்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீர்கள். இங்கு 1500 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம் என்றால் இங்கு படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு என்ற கவர்ச்சி. திரைத்துறை மட்டுமே ஒரு கவர்ச்சியை உருவாக்க முடியும் என்பதை தாண்டி சமூக வலைதளங்களாலும் திரைத்துறையாலும் ஒரு கவர்ச்சியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதுதான் இன்றைய நிதர்சனம். ஆகையால் திராவிடத்தின் மீட்சி தாவேகாவுடைய எழுச்சியாகத்தான் பார்க்கின்றோம். நன்றி.